வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் கட்லெட். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சிடலாம், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த காளானை சுத்தம் பண்ணிடலாம். பாருங்கள், காளான் கட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் வெங்காயம், மல்லி இலை, மிளகாய், பாருங்கள் கேரட்டு எல்லாம் துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வேக விடலாம். ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், மிளகாய், மல்லி இலை எல்லாம் சேர்த்துடலாம். இதோட கேரட்டு, காளான் எல்லாம் போட்டு நல்லா வச்சுக்கலாம், வேக விடணும். நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடணும். மூடி நல்லா வேகட்டும். இந்த டைமில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம தோல் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நல்லா இதை சின்ன சின்னதாக பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா ஆறட்டும். இது நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்துகிட்டு இதை சுற்றி இந்த ஓரத்தில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மிக்சியில் அப்படி பவுட்ரு பண்ணி ஆக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரெட்டு பவுடரை மேல் தடவி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கட்லெட் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா, அந்த ப்ரெட் பவுடரில் இந்த மாதிரி என்ன செய்யலாம், மேலே பரப்பி எடுத்து நம்ம அந்த கடாயில் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வந்தவுடனே திருப்பி போடணும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், நம்ம கட்லெட் ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.